இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடந்த முன்னாள் பாரத பிரதமர் நேருவின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கடற்கரை காந்தி திடலில் உள்ள நேருவின் திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், வாரிய தலைவர்கள் பாலன், மதி, பாஸ்கர், பாலமுருகன், வையாபுரி மணிகண்டன் மற்றும் செய்தி விளம்பரத்துறை அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று காங்கிரஸ் சார்பில் நேருவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட நேருவின் திருவுருவ படத்திற்கு பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி, துணைத் தலைவர் பாலாஜி, காங்கிரஸ் பிரமுகர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ஊர்வலமாக கடற்கரை சாலைக்கு வந்து நேருவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவை மாநில திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் நடந்தது. அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை தலைமை தபால் நிலையம் அருகே மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் மாநில துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம் தலைமையில் முன்னாள் முதல்வரும் மாநில அமைப்பாளருமான ஜானகிராமன் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் 89வது பிறந்த நாளை திராவிட இயக்க எழுச்சி நாளாக தொகுதிகள் தோறும், கிளை கழகங்கள் தோறும் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம், இரத்த தானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்தும் திமுக கொடியேற்றியும் பொதுக்கூட்டம் நடத்தியும் ஆண்டு முழுவதும் கொண்டாடுவது. இளைஞரணி நேர்காணலுக்கு புதுவை வரும் பொருளாளர் மு.க. ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது. பெட்ரோல் விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 30ஆம் தேதி தலைமை தபால் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பன உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் துணை அமைப்பாளர்கள் SP சிவக்குமார், ராஜாராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் MAS சுப்பிரமணியன், இளைஞரணி அமைப்பாளர் சிவா, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தைரியநாதன், செயற்குழு உறுப்பினர் பலராமன், தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், செந்தில்குமார், குரல், மாணவரணி பாலா, சந்திரேஷ்குமார், IG வீரராகு, திருவண்டார் கோயில் காந்தி, இளைஞரணி லோக கணேசன், வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் முத்துவேல், மகளிர் அணி நளினி சாரங்கன் மற்றும் தொகுதி அவை தலைவர்கள், துணை செயலாளர்கள், பொருளாளர்கள், மாநில பிரதிநிதிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஜிப்மர் MBBS படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நடந்தது. இதில் 40,000 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதினர். புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 145 MBBS இடங்களுக்கு கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 27ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு அதற்கான நுழைவுத் தேர்வு இந்தியா முழுவதும் நடந்தது. இதில் 40,000 பேர் தேர்வு எழுதினர். டெல்லி, பெங்களூர், கொல்கத்தா, சண்டிகர், போபால் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் புதுவையிலும் தேர்வுக்கென அமைக்கப்பட்ட பல்வேறு மையங்களில் மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தேர்வை எழுதினர். தேர்வில் மோசடியை தடுப்பதற்காக தேர்வர்களின் கைரேகை பதிவு செய்யப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நுழைவுத் தேர்வு நடந்தது.
புதுவையில் 110 டிகிரி வரை பதிவாகி மக்களை வாட்டி வதைத்த அக்னி நட்சத்திரம் நாளையுடன் முடிகிறது என்பதால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து மிதமான தட்பவெப்பம் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவையில் கடந்த 4ஆம் தேதி துவங்கிய அக்னி நட்சத்திரம் எனும் கத்திரி வெயில் உச்சக்கட்ட வெப்பத்தை அள்ளி வீசி கோரத்தாண்டவம் ஆடியது. குறிப்பாக கடந்த வாரம் வரலாறு காணாத வகையில் வெப்பத்தின் தாக்கம் மிதமின்றி காணப்பட்டது. இதனால் பெரிதும் அவதிப்பட்ட மக்கள் 25 நாட்களாக வாட்டி வதைத்து நாளையுடன் முடிகிறது என்பதாலும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்பதாலும் கோடை வெயிலுக்கு முடிவு வரும் என்றும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைந்து மிதமான தட்பவெப்ப சூழல் ஏற்படும் என எதிர்பார்க்கின்றனர். மேலும் அக்னி வெயில் விடைபெறுவதால் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மழை பெய்யும் என ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். புதுவை அரியாங்குப்பத்தில் நடந்த முன்னாள் பாரத பிரதமர் நேருவின் நினைவு தின நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அரியாங்குப்பத்தில் முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி, கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர், துணைத் தலைவர் அசோக்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று மங்கலம் வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் தலைமையில் மங்கலம் வட்டார காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற நேருவின் நினைவு தின நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் அலங்கரிக்கப்பட்ட நேருவின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். புதுவையில் மீண்டும் ஆட்சியை பிடிப்பது நம் கையில்தான் உள்ளது என்று திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் மாநில துணை அமைப்பாளர் எஸ்.பி. சிவக்குமார் கூறினார். புதுவையில் நடந்த திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் மாநில துணை அமைப்பாளர் எஸ்.பி. சிவக்குமார் பேசுகையில், புதுவையில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றும் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பது நம் கையில்தான் உள்ளது என்ற அவர், மேலும் திமுக பலமுறை ஆட்சி நடத்தி தமது திறமையை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தற்பொழுதைய ஆட்சியில் மக்களின் குறைகளை தீர்க்க விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் வரும் 30ஆம் தேதி பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும், அத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் மக்களின் நலன் காக்க தொடர்ந்து திமுக போராட்டங்கள் நடத்த வேண்டும், மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க திமுக பலவித போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று கூறினார். புதுவை பாகூர் அரசு பெண்கள் துவக்கப்பள்ளியில் நடந்த இலக்கிய விழா மற்றும் இலவச கண்ணாடி வழங்கும் விழாவில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். புதுவை பாகூர் பாரதி இலக்கிய பேரவை மற்றும் மக்கள் நல்வாழ்வு நற்பணி இயக்கம் சார்பில் பாகூர் அரசு பெண்கள் துவக்க பள்ளியில் இலக்கிய விழா மற்றும் இலவச கண்ணாடி வழங்கும் விழா நிறுவன தலைவர் வெற்றிவேல் தலைமையில் பள்ளி தலைமை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிட கடலூர் தமிழ்ச்சங்க செயலர் குழந்தை வேலனார் எழிலுரை வழங்கினார். நிறைவில் நிறுவன செயற்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் நன்றி கூறிய விழாவில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மத்திய அமைச்சர் மல்லிகார்ஜுன் கார்கோவிடம் மனு வழங்கினார். புதுவை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மத்திய அமைச்சர் மல்லிகார்ஜுன் கார்கோவை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அம்மனுவில் புதுவை அரசு கடந்த ஓராண்டாக அரசின் பல்வேறு துறைகளில் வேலை செய்த 5000த்திற்கும் மேற்பட்டோரை நிதி பற்றாக்குறை என காரணம் காட்டி பணி நீக்கம் செய்துவிட்டு முதல்வர் அவர் கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோருக்கு பணி வழங்கியுள்ளதாகவும், இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட சிலர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். எனவே இப்பிரச்சனையில் தலையிட்டு மறுபடியும் அவர்களை பணியமர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அரசின் தவறான கொள்கையால் 15000 பேர் வேலை பார்த்து வந்த 5 பஞ்சாலைகளில் தற்பொழுது 3000 பேர் மட்டுமே பணிபுரிவதாகவும், பஞ்சாலைகளுக்கு போதுமான நிதி ஒதுக்குவதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். எனவே பஞ்சாலைகளை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொழிலாளர்கள் பென்ஷன் திட்டப்படி குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 1000 ரூபாய் வழங்குவதை மத்திய அரசு தெரிவித்தபடி உயர்த்த வேண்டும். போனஸ் சதவீதத்தை 16.66% உயர்த்த வேண்டும். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை 9.5% உயர்த்த வேண்டும். புதுவையில் 2,17,000 பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்துள்ளனர். இதில் வேலையற்றவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதோடு
அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை பெற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதுவையில் நிர்வாகத்தில் குறை இருந்தால் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஊழியர்களை பணி நீக்கம் செய்து வேறு பணியாட்களை அமர்த்தும் முறையில்லாத ஆட்சி நடப்பதாக திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா பேசுகையில், புதுவையில் 10 வருடங்களுக்கு மேலாக ஆட்சி செய்த முதல்வர் தமது ஆட்சியில் 200 பேர் வேலை செய்யும் ஒரு புதிய தொழிற்சாலையை உருவாக்கியது இல்லை என்றும், மற்ற மாநிலங்களிலிருந்து புதுவைக்கு வந்து பொருட்களை வாங்கிய மக்கள் வாட் வரி உயர்வால் வருவதில்லை. எனவே புதுவையில் வியாபாரம் பாதித்து வருவாய் குறைந்துள்ளதாகவும், பாசிக், குப்பை அகற்றுதல் உள்ளிட்ட நிறுவனங்களின் பணிகளில் குறை இருந்தால் நிர்வாகத்தின் மேல் நடவடிக்கை எடுக்காமல் ஊழியர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு புதிய ஆட்களை பணியமர்த்துவது முறையல்ல என்ற அவர், மேலும் கலைஞரின் பிறந்த நாளை புதுவையில் 23 தொகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாட வேண்டும், வரும் 30ஆம் தேதி நடைபெறும் போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசினார். புதுவை வில்லியனூர் ஆஞ்சநேயர் கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையடித்த மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை வில்லியனூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்த 2 உண்டியலை நள்ளிரவில் யாரோ மர்ம ஆசாமிகள் அதில் இருந்த 2 பூட்டையும் உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். வழக்கம் போல கோவிலை திறக்க வந்த கோவில் நிர்வாகிகள் இதனை கண்டு அதிர்ச்சியுற்று காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் விரைந்து வந்த இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். பக்தர்கள் உண்டியலில் போட்ட காணிக்கை பணத்தை கொள்ளையடித்த மர்ம ஆசாமிகள் உண்டியலை கோவிலின் பின்பக்கத்தில் போட்டுவிட்டு பின்பக்க வாசல் வழியே சென்றிருப்பது தெரியவந்தது. உண்டியலில் எவ்வளவு பணம் இருந்தது என்பதே தெரியவில்லை என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதுபோன்று கடந்த வாரத்தில் வில்லியனூரில் 2 கோவில்களில் உண்டியல் உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். புதுவை அரியாங்குப்பத்தில் நடந்த வள்ளலார் சத்திய தருமசாலை திறப்பு விழாவில் நடந்த சிறப்பு சொற்பொழிவிற்கு சபாநாயகர் சபாபதி தலைமை தாங்கினார். புதுவை அரியாங்குப்பம் பூரணாங்குப்பம் வீதியில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் வள்ளலார் சத்திய தருமசாலை திறப்பு விழா நடந்தது. விழாவினை முன்னிட்டு நடந்த திருவருட்பா இசையரங்கம் மற்றும் சொற்பொழிவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் சபாபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தலைமை தாங்கிட, சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் திருக்கண்டீஸ்வரம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய யாகசாலை சாது சிவராமனார் தத்துவங்களை கடப்பது எப்படி என்ற தலைப்பிலும், ஆன்ம நேய ஒருமை பாட்டுரிமை என்ற தலைப்பில் படப்பை பாலகிருஷ்ணன் மற்றும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஏன் என்ற தலைப்பில் அரியநகர் குழந்தை வேலனாரும் உரையாற்றினர். இதில் திரளான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொழிற்படிப்புகளுக்கான சென்டாக் விண்ணப்பங்கள் வரும் 30ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக சென்டாக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் MBBS, பிடெக், BDS, கால்நடை மருத்துவம், BSc, நர்சிங் உள்ளிட்ட தொழிற்படிப்புகளுக்கான சென்டாக் விண்ணப்ப படிவங்கள் வரும் 30ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என்றும், விண்ணப்ப படிவத்தினை பொது பிரிவினர் 800 ரூபாய் செலுத்தியும், SC/ST பிரிவினர் 400 ரூபாய் செலுத்தியும் புதுவை பொறியியல் கல்லூரி, கூட்டுறவு பண்டகசாலை, புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதியில் உள்ள தபால் நிலையங்களில் அலுவலக நாட்களில் பெற்றுக் கொள்ளலாம் மற்றும் வேண்டுகோள் கடிதத்துடன் 800 ரூபாய்க்கு வரைவோலை எடுத்து அனுப்பி தபால் மூலமும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும், இது மட்டுமன்றி இந்த ஆண்டு முதல் முறையாக கல்லூரிகளில் வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, குரும்பாப்பேட் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி, கோரிமேடு மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி, புதுவை பொறியியல் கல்லூரி, மாஹே ராஜீவ்காந்தி ஆயுர்வேத கல்லூரிகளிலும் வெளியூர் மாணவர்களின் வசதிக்காக ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்குள் த கன்வீனர், சென்டாக், புதுவை பொறியியல் கல்லூரி, புதுச்சேரி 14 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டுமென சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுவை மாநகர் ஸ்ரீ பெருந்தேவி நாயகா சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய பிரம்மோற்சவம் துவஜாரோகண வைபவத்துடன் துவங்கியது. புதுவை மாநகர் காந்தி வீதியில் ஆழ்வார்கள், ஆச்சாரியார்களால் மிகவும் கனிந்து போற்றப்பட்ட அர்ச்சநிலையில் எழுந்தருளி திருக்கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் 29வது வருட பிரம்மோற்சவம் துவஜாரோகண வைபவத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம், அலங்காரம், ஆராதனையுடன் கொடிமரத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது.
தொடர்ந்து மங்களகிரியில் சுவாமி புறப்பாடு நடந்தது. இதில் திரளான இறையன்பர்கள் பங்கேற்று பெருமாளை சேவித்து செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவை காக்கையன்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவில் ஒய்யாரி சேவையில் அம்மன் தெப்பல் உற்சவம் நடந்தது. புதுவை அரியங்குப்பம் காக்கையன்தோப்பில் எழுந்தருளி அருள் சக்தியாய் திருவருள் புரியும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 68ஆம் ஆண்டு செடல் திருவிழாவில் தெப்பல் உற்சவம் நடந்தது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பின்னர் ஒய்யாரி சேவையில் தெப்பல் உற்சவம் மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மங்கள இசை ஒலிக்க நடந்தது. தொடர்ந்து அம்மனின் திருவீதியுலா நடைபெற்றது. விழாவில் பக்த கோடிகள் திரளாக வருகை தந்து அம்மனை வணங்கி அருள் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் காக்கையன்தோப்பு கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.